எங்களுக்கு வாடிவாசலுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கறது புதுக்கோட்டை மாவட்டம் தான். வாடிவாசலுக்கு போகும்போது சந்தோஷமா போவோம். மாடு அடைக்கிறதுக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டப்படுவோம். என்னடா இது வாழ்க்கை, இது என்னடா மாடையே அடைக்க வேண்டியது. அடைச்சு முடிச்சு அது வெளியில வரும்போது ஒரு சந்தோஷம், அது எல்லாமே மறந்துடும். எல்லா மாடுமே சிறந்த மாடு தான். எந்த மாடு நீங்க பெத்த பிள்ளை உங்களுக்கு நல்ல பிள்ளை, அதான் உண்மை. யாரா இருந்தாலும் அடுத்த பிள்ளைய கெட்ட பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா மாடும் சிறந்த மாடு தான். எல்லாரும் ஒரே மாதிரி நடந்துங்க. பரிசு நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு சாமி வெளில வர்ற மாதிரிதான். சாமி கிட்ட வர்றதுக்கு நம்ம வரமா இதை தச்சனை கேட்போம், அதை பார்க்கணும் நம்ம கண்குளிர, அவ்வளவுதான். வாடிவாசலுக்கு கயிறு வெட்டுற கையோட அது எப்படிதான் அருள் கற்பே அருள் வந்த மாதிரி கண்ட வாக்குல விளையாடும். அதை என்னால மறக்கவே முடியாது. ஒரு வாடிவாசலுக்கு போயிட்டு நைட்டே போயிட்டோம். எல்லாரும் கோழி வர அது மேல தலை வச்சு படுத்திருந்தாங்க. அது மேல தலையை வச்சுக்கிட்டு அப்படியே படுத்திருந்தாங்க. அது வரையும் எதுவுமே பண்ணாது. அதோட வேலை எங்கேயோ அங்கேதான் செய்யும். அதனால அந்த மாடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாடிவாசல்ல இருந்து வெளில வரும்போது சைட்ல இருக்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாப்புல. அட்டாக் பண்ணி ரெண்டு பக்கமும் அடிச்சு எல்லா வேலையும் பாப்பாப்புல, உதப்பாப்புல. அதே வாடி விட்டு வெளில வந்தோடனே என்னைய பார்த்தோன்னே என் பின்னாடி நடந்து வருவாப்புல. பேரு தான் சின்ன கருப்பு, மாடு பெரிய மாடு. இது பெரிய கருப்பு சின்ன மாடு, ஆனா பேரு பெரிய கருப்பு. எனக்கு பேர் வாங்கி கொடுத்ததுனால பெரிய கருப்புன்னு வச்சான். பிரைஸே இல்லாட்டியும் பரவாயில்ல. ஒரு மனிதன் மாடு வளர்க்கறதுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கம்பல்சரி செலவு பண்றான். ஒரு வாடிவாசல் போறதுக்கு பசங்கள் டாடா ஏசி போக்குவரத்து எல்லாமே 10,000 ரூபாய் செலவாகும். இதுல எதுவுமே எதிர்பார்த்து செய்யறது கிடையாது. நீங்க கொடுக்குற 500 ரூபாய் 1000 ரூபாய் பிரைஸுக்காக எதிர்பார்ப்பு கிடையாது. நல்லா நிம்மதியா போகணும், நிம்மதியா அடைக்கணும், நிம்மதியா வரணும். காசு இல்லாத டோக்கனு, வேட்டி சட்டை கொடுத்தாலும் பரவாயில்ல, பிரைஸா காசு இல்லாத டோக்கனு இருக்குதான். ஆனா தள்ளுவாடி என்னை பொறுத்தல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். நிம்மதியா மாடு அடைச்சா தேவலாம். தள்ளுவாடியில மாடு அவசப்படுறது, நம்மளும் அவசப்பட்டு அதுல அப்பா பெரிய தலைவலி. பேசாம விஐபி இருந்திருக்கலாமோன்னு தோணுது. விஐபினா ஈஸியா அடைச்சிடலாம்ல. போட்டின்னு கிடையாது. சிறந்த பிரைஸ் ஏழ்மைப்பட்டவனுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏழ்மைப்பட்டவன் யாருமே வாங்கலை. சிறந்த பிரைஸ் ஏழ்மைப்பட்ட யாருமே வாங்கல. அதாவது கமிட்டிக்கு டொனேஷன் கொடுக்குறவங்க சிறந்த பெரிய 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 ஆளுங்க அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் இருந்தா சொல்லுங்க, ஏழ்மைப்பட்டவனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உலகத்தையே மறந்துடுவோம் நம்ம ஜல்லிக்கட்டு போனோம்னா. எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு ஒரே சந்தோஷமா பசங்களோட ஜாலியா இது பண்ணிட்டு வருது. அது ஒரு வாழ்க்கை தான். இது மாடு மேடை கொண்ட ஆர்வத்தோட பசங்களுக்கு கொண்ட ஆர்வம் தான் அதிகமா இருந்துச்சு. பசங்களை மாடு எங்கே ஏத்தலாம், இங்க போகலாம், இங்க போகலாம், இங்க வாடிவாசல் வந்துருச்சு, நம்ம போய் டோக்கன் வாங்கணும், அங்க போனீங்க. என்னை பசங்க படுத்தின டார்ச்சர்ல தான் மாடை நான் வாங்கினது. பண்ண முடியாது. பசங்க தான் முக்கியம். பசங்க ஒரு பையன் கயிறு அடிக்க போயிடுவான், 2 பேருமே என்னோட மாடு அடைக்க வருவாங்க. எல்லாருமே கோஆபரேஷனுங்கிறது தான். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் மாடு அடைக்க முடியும். நம்ம பசங்க தான் இவங்கெல்லாம். நம்ம மாடு எங்கே ஏத்திட்டு போனாலும் வந்துருவாங்க. எனக்கு வேலை இருந்தாலும் எல்லாரும் கூலி வேலை பாக்குறவங்க, வேலை இருந்தாலும் நான் வர்றேன் அப்படி. நம்ம வாங்கி உங்களுக்கு சாப்பாட்டுக்காக கிடையாது, அந்த மாட்டு மேல ஒரு ஆர்வத்துக்காக. வீரர்களுக்கு அவ உயிரை வெறுத்துட்டு மாடு அடக்குறாருல்ல. நம்ம மாடு புடிபட்டுருச்சுன்னா அவனை போய் அடிக்கிறது பண்றது அந்த வேலை பண்ணக்கூடாது. அவன் உயிரை துச்சமா நினைச்சு செயல்படுறான். உனக்கு மாட்டுக்கு திறமை இருந்தா ஜெயிச்சு வரட்டாது. அதுதான் அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம். வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன ஒரு மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துல கரம்பக்குடி அப்படின்ற ஒரு அழகான ஊர்ல வேல்முருகன் பேக்கரி அண்ணா, வேல் சரவணன் அண்ணா அவங்களோட கட்டுத்தரைக்கு வந்திருக்கோம். நிறைய சிறந்த காளைகள் வச்சு வளர்த்த ஒரு அண்ணா. அண்ணா கிட்ட இருந்து அவங்களோட ஜல்லிக்கட்டு அனுபவம், இப்ப இருக்கிற காளைகளை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். அவங்களோட குட்டி பசங்க, அடுத்து அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்காங்க, அவங்களோட கேங் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம கட்டுத்தரையில நம்ம காளைகள், அது மட்டும் இல்லாம வேல்முருகன் பேக்கரி அண்ணா அப்படின்னு ஒரு பேக்கரி ஸ்மெல்லும் அப்படியே வந்துட்டே இருக்கு. சாப்பிடுறது தோணுது. அதே மாதிரி நீங்க வந்தனி கேக் எல்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு பயணம் வேல்முருகன் பேக்கரி அண்ணாக்கு எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா? நம்ம மெரினா போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சாங்க. எனக்கு மாடு மேடை கொண்ட ஆர்வத்தோட பசங்களுக்கு கொண்ட ஆர்வம் தான் அதிகமா இருந்துச்சு. பசங்களை மாடு எங்கே ஏத்தலாம், இங்க போகலாம், இங்க போகலாம், இங்க வாடிவாசல் வந்துருச்சு, நம்ம போய் டோக்கன் வாங்கணும், அங்க போனீங்க. என்னை பசங்க படுத்தின டார்ச்சர்ல தான் மாடை நான் வாங்கினது. இப்ப நம்ம இல்ல பசங்கனாலதான். ஆமா. அப்ப பசங்க மாடு மேல உள்ள ஈடுபாடுனாலதான் இந்த மாடை வாங்கி வளர்க்கணும் ஆசைப்பட்டோம். அதுக்கு பேர் வாங்கி கொடுத்த மாடுகள் ஒரு 7-8 மாடு வாங்கி வளர்த்தோம். ஜல்லிக்கட்டுக்கு இப்போ ஒரு தனி நபரையும் தாண்டி அந்த பசங்களோட சப்போர்ட் எவ்வளவுனா இருக்கும்?
அதாவது உலகத்தையே மறந்துடுவோம் நம்ம ஜல்லிக்கட்டு போனோம்னா. எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு ஒரே சந்தோஷமா பசங்களோட ஜாலியா இது பண்ணிட்டு வர்றது, அது ஒரு வாழ்க்கை தான். அதை மறக்கவே முடியாது. ஆனா பசங்களோட ஒத்துழைப்பும் வேணும். வேணும், அது அவசியம் வேணும். மாடு நம்ம கைப்பற்றி கொண்டாடணும்னா பசங்க இல்லைன்னா பண்ண முடியாது. பசங்க இருந்தா தான் பண்ண முடியும். ஒவ்வொருத்தரும் என்னென்ன விதத்துல உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க? போறதுல இருந்து வரதுல இருந்து கண்ணி அடைக்கிறதுல இருந்து எல்லாரோட சப்போர்ட் இல்லைன்னா மாடை ஒண்ணுமே பண்ண முடியாது. பசங்க தான் முக்கியம். பசங்க ஒரு பையன் கயிறு அடிக்க போயிடுவான், 2 பேருமே என்னோட மாடு அடைக்க வருவாங்க. எல்லாருமே வந்து கோஆபரேஷனுங்கிறது இதுதான். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் மாடு அடைக்க முடியும். அந்த மெரினாக்கு அப்புறம் ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னீங்க. எடுத்த உடனே நீங்க உங்க பசங்க எல்லாம் வாங்கின ஃபர்ஸ்ட் கால இதுனா, அதாவது மெரினா போராட்டத்துக்கு நாங்கெல்லாம் வந்து இங்க செட்டு போட்டு நாங்க போராட்டத்துல ஈடுபடும் போது அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு மாடு வாங்கி வளர்த்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலதான் மாடு வாங்க ஆரம்பிச்சது. அதுல இருந்து அது ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கினது வந்து திருவோண சந்தையில எடுத்தோம் ஒரு மாடு. அதுக்கப்புறம் நெய்வேலியில் ஒரு மாடு எடுத்தோம். அதுக்கப்புறம் கந்தரோடைக்கு அங்கிட்டு ஒரு மாடு எடுத்தோம். அதுதான் பெரிய கருப்பு. அதுதான் எனக்கு பேர் வாங்கி கொடுத்த மாடு. பெரிய கருப்பனை பத்தி சொல்லுங்க. எப்படி வந்தாரு? நம்ம ஃபர்ஸ்ட் வந்ததே எப்படி அனுபவமா இருந்துச்சு? மாடு எடுக்கும் போது வந்து எதுவுமே பாய்ச்சல் கீச்சல் எதுவுமே கிடையாது. இதுவா வாடி வாசல் இது ஒண்ணு போனுச்சு. வீட்டுக்கு வந்தா பச்சை புள்ள மாதிரி பயலோட சேர்ந்து கட்டி உருண்டுகிட்டு கிடக்கும். வாடி வாசலுக்கு கயிறு வெட்டுற கையோட அது எப்படிதான் அருள் கருப்பை அருள் வந்த மாதிரி கண்ட வாக்குல விளையாடும். அதை என்னால மறக்கவே முடியாது. அது எனக்கு இந்த மாடுல சிறந்த மாடு. எத்தனை வாடி அனுப்பிச்சிருப்பீங்க? அது ஒரு 200 வாடிக்கிட்ட அடைச்சிருப்பேன். ஊரு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல ஜல்லிக்கட்டு அதிகம். ஒரு வாடி மிஸ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து கவர்மெண்ட் இதனால காசு பணம் டோக்கன் இந்த பிரச்சனைனால கொஞ்சம் வாடி வாசல அடைக்க முடியாதனால மாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பெரிய கருப்பன் இவ்வளவு வாடிகள்ல இந்த ஊரு பயங்கரமா இருந்துச்சுன்னா எந்த ஊரை சொல்லுவீங்கண்ணா பெரிய கருப்பனுக்கு? மோசக்குடி, மாதாக்கோட்டை, மற்றபடி குளமங்கலம், இது கல்லாலங்குடி, இதுல எல்லாம் சிறந்த விளையாட்டா விளையாண்டுச்சு. இவர் எப்படி விளையாட்டா ஆடுவாரு? பெரிய கருப்பன் போக்குல பயங்கரமா ஆடுவாரா இல்ல சுத்தி தான் விளையாடுவாப்ல. வாடிவாசல்ல இருந்து வெளில வரும்போது சைட்ல இருக்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாப்ல. அட்டாக் பண்ணி 2 பக்கமா அடிச்சு எல்லா வேலையும் பாப்பாப்ல, உதப்பாப்ல. அதே வாடி விட்டு வெளில வந்தோடனே என்னைய பார்த்தோன்னே என் பின்னாடி நடந்து வருவாப்ல. நடந்து வந்து கயிறு கொக்குறதுக்கே பாடுன்னா படுப்பாப்ல. அப்படியே மூக்கணா கயிறு கொத்து நம்ம எடுத்துட்டு வர வேண்டியதான். தண்டை எடுக்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாது. நம்ம கூட இருந்த வரைக்கும் அவர் கூட இருந்ததுல இந்த ஒரு நாள் எங்களால மறக்க முடியாதுன்னா எதை சொல்லுவீங்க? ஒரு வாடிவாசலுக்கு போயிட்டு நைட்டே போயிட்டோம். எல்லாரும் கோழி வர அது மேல தலை வச்சு படுத்திருந்தாங்க. அது மேல தலையை வச்சுக்கிட்டு அப்படியே படுத்திருந்தாங்க. அது வரையும் எதுவுமே பண்ணாது. அதோட வேலை எங்கேயோ அங்கேதான் செய்யும். அதனால அந்த மாடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து எந்த காலம் அவர் மாதிரி உங்களுக்கு? அது மாதிரி அமையல. அதுக்காக தான் எல்லா காலையும் கொடுத்துட்டு அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு காலையோட ஆட்டம் காமிச்சீங்களா? அவர் கருப்பனா? ஆமா, பெரிய கருப்பு. சின்ன கருப்பு சின்ன கருப்பு இங்க நெய்வேலியில பக்கத்துல எடுத்தது. அவங்க போக்குல தான் போவாப்ல, தலை வச்சு போவாப்ல. ஆனா மாடு பேரு தான் சின்ன கருப்பு, மாடு பெரிய மாடு. இது பெரிய கருப்பு வந்து சின்ன மாடு, ஆனா பேரு பெரிய கருப்பு. எனக்கு பேர் வாங்கி கொடுத்ததுனால பெரிய கருப்புன்னு வச்சேன். ஓகே, நான் இப்ப நீங்க புதுக்கோட்டை அப்படின்றனால புதுக்கோட்டை மாவட்டத்தோட சிறப்பு சொல்லிருங்க ஜல்லிக்கட்டை பத்தி. அதிக வாடிவாசலை கொண்டது. ஒரே இடத்துல 10-15 வாடிவாசல்லாம் இருக்குது. ஒரே இப்ப இதுல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆலங்குடி போறதுக்குள்ளே 6 வாடிவாசல் இருக்குது. எங்களுக்கு வாடிவாசலுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கறதே புதுக்கோட்டை மாவட்டம் தான். நிறைய வாடிக்கு போவோம்னு சொன்னீங்களா? இப்ப இங்கே நிறைய வாடி. சோ இதுக்கெல்லாம் எப்படி இந்த டோக்கன் எல்லாம் எப்படி உங்களுக்கு ஈஸியா கிடைக்குதா? முன்னாடி கிடைச்சிச்சு. இப்போ கவர்மெண்ட் தலையிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அதுவும் இப்போ காசுக்கு டோக்கனுங்கிறது ரொம்ப இதாயிருச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனாலே ஆர்வம் குறையுது. ஆமா, அதனால ஆர்வம் குறையுது. எந்ததுல வந்துட்டு ஒரு உரிமையாளரா எங்களுக்கே வந்துட்டு இந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கலப்பா ஜல்லிக்கட்டுல, இது மாறினா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது? பிரைஸே இல்லாட்டி பரவாயில்ல. ஒரு மனிதன் வந்து மாடு வளர்க்கறதுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கம்பல்சரி செலவு பண்றான். ஒரு வாடிவாசல் போறதுக்கு பசங்கள் டாடா ஏசி போக்குவரத்து எல்லாமே 10,000 ரூபாய் செலவாகும். இதுல எதுவுமே எதிர்பார்த்து செய்யறது கிடையாது. நீங்க கொடுக்குற 500 ரூபாய் 1000 ரூபாய் பிரைஸுக்காக எதிர்பார்ப்பு கிடையாது. நல்லா நிம்மதியா போகணும், நிம்மதியா அடைக்கணும், நிம்மதியா வரணும். காசு இல்லாத டோக்கனு, வேட்டி சட்டை கொடுத்தாலும் பரவாயில்ல, பிரைஸா காசு இல்லாத டோக்கனு. பரிசு வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு வந்து சாமி வெளில வர்ற மாதிரிதான். சாமி கிட்ட வர்றதுக்கு நம்ம வரமா இதை தச்சனை கேட்போம். அதை பார்க்கணும் நம்ம கண்குளிர, அவ்வளவுதான். பரிசு எதுவும் வேண்டாம். போட்டின்னு கிடையாது. சிறந்த பிரைஸ் வந்து ஏழ்மைப்பட்டவனுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏழ்மைப்பட்டவன் யாருமே வாங்கலை. சிறந்த பிரைஸ் வந்து ஏழ்மைப்பட்டவன் யாருமே வாங்கலை. அதாவது கமிட்டிக்கு டொனேஷன் கொடுக்குறவங்க
சிறந்த பெரிய 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 ஆளுங்க அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் இருந்தா சொல்லுங்க, ஏழ்மைப்பட்டவனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஆடம்பர பரிசு வேணும்ன்றீங்களா இல்ல வேணாம்? வேண்டியதில்ல, வேண்டியதில்ல. அது வந்து ஜல்லிக்கட்டை கெடுக்கிறதுக்கு தான் இருக்கு. எல்லா மாடுமே சிறந்த மாடு தான். எந்த மாடு நீங்க பெத்த பிள்ளை உங்களுக்கு நல்ல பிள்ளை, அதான் உண்மை. யாரா இருந்தாலும் அடுத்த பிள்ளைய கெட்ட பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா மாடும் சிறந்த மாடு தான். எல்லாரும் ஒரே மாதிரி நடந்துங்க. இருக்குதா? ஆனா தள்ளுவாடி வந்து என்னை முதல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நிம்மதியா மாடு அடைச்சா தேவலாம். தள்ளுவாடியில மாடு அவசப்படுறது, நம்மளும் அவசப்பட்டு அதுல அப்பா பெரிய தலைவலி. பேசாம விஐபி இருந்திருக்கலாம்னு தோணுது. ஏன்னா விஐபி ஈஸியா அடைச்சிடலாம்ல. ஆனா நீங்க அதை பேசும்போது அந்த பேசுறதுல ஒரு அர்த்தமும் இருக்கு, அதுல ஒரு வலியும் இருக்கு. இது வாடிவாசலுக்கு போகும்போது சந்தோஷமா போவோம். மாடு அடைக்கிறதுக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டப்படுவோம். என்னடா இது வாழ்க்கை, இது என்னடா மாடையே அடைக்க வேண்டியது. அடைச்சு முடிச்சு அது வெளியில வரும்போது ஒரு சந்தோஷம், அது எல்லாமே மறந்துடும். ஓகே, வீட்ல நம்மளுக்கு எப்படி சப்போர்ட்? நான் அக்காலாம் எல்லாரும் நல்ல சப்போர்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்களோட ஆர்வம் தான், பசங்க ஆர்வம் என்னையே தூண்டி விட்டுருச்சு. அவ்வளவுதான். மாடு வாங்கணும். எப்படி நீங்களே வேணாம் அப்படி சொன்னாலும் பசங்க தான். மாடு வித்துட்டு மணப்பாறைக்கு போயிடுச்சு ஒரு மாடு, வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் போன் பண்ணி பசங்களா அழுகுறா, கொண்டாந்துருங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தாங்க. அது மாதிரி மாட்டு மேல ரொம்ப பாசம் இருக்காங்க. அந்த பசங்களை பத்தி சொல்லிருங்க. நம்ம பசங்க தான் இவங்கெல்லாம். நம்ம மாடு எங்க ஏத்திட்டு போனாலும் வந்துருவாங்க. எனக்கு வேலை இருந்தாலும் எல்லாரும் கூலி வேலை பாக்குறவங்க, வேலை இருந்தாலும் நான் வர்றேன் அப்படின்னு. நம்ம வாங்கி சாப்பாட்டுக்காக கிடையாது, அந்த மாட்டு மேல ஒரு ஆர்வத்துக்காக. ஒவ்வொருத்தரும் என்னென்ன வேலைக்கு போறாங்க, எல்லாம் பெயிண்டரு, கொத்தனாரு, இந்த மாதிரி வேலைகளுக்கு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதை விட்டுட்டு சம்பளம் அன்னைக்கு போனா 1000 ரூபாய் சம்பளம், அதெல்லாம் விட்டுட்டும் வர்றாங்க. நம்மளோட அது காசுக்காக கிடையாது, நம்மளோட பழக்கம் மாட்டுக்காக. இப்ப ஒரு மிட் நைட்ல 1 மணிக்கு கூப்பிட்டாலும் வந்துருவாங்க. எப்ப கூப்பிட்டாலும் சரி வந்துருவாங்க. எந்த இதுவும் கிடையாது. தம்பி தள்ளுவாடி உழுவுற மாதிரி இருக்கா, நைட்டே போனாதான்டா அட்டியே போடலாம் அப்படின்னு சொன்னோம்னா வாங்க கிளம்புக போவோம். நம்மள சொந்த வண்டி இருக்கு, உடனே ஏத்திட்டு போயிடும். அதுல லேட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேண்ணா. இப்ப அடுத்த இன்னும் ஒரு 5 நாள், ஒரு 10 நாள் அடுத்த டக்கு வரிசையா ஜல்லிக்கட்டா வரும். சோ எப்படி ஆர்வமா எதிர்பார்க்கறீங்க? என்ன ஆசை உங்களுக்கு இருக்கு அடுத்த வருஷம்? எல்லாரும் போலதான் மாடு அடைக்கணும் நிம்மதியா, எல்லாரும் போல ஆர்வத்தோட இருக்கிறோம். நாங்களும் மாடு எத்தனை வரைக்கும் வேணாலும் நாங்க மாடு வச்சிருக்கிறோம். மாடு அடைக்கிறதுக்கு நிம்மதியா அடைக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது விதிமுறை அந்த குப்பி வைக்கிறதெல்லாம் வந்து ஏத்துக்கொள்ள முடியாது. அதுக்கு கொம்பையை உடைச்சிட்டு நம்ம கொண்டு போட விடலாம். வீரத்துக்கு என்ன அழகு, என்ன அடையாளம், அதுல குப்பி வச்சுட்டா என்ன இருக்காது. அது இப்போ நம்ம கையை வெட்டிட்டு வாழை கொடுத்து சண்டை போடுங்கிற மாதிரி தான் இருக்கு. அது வேஸ்ட் அந்த குப்பி வைக்கிறது. ஆனா வெளிய இருந்து பாக்கும்போது இவங்க எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்கு போறாங்கப்பா, ஜாலியா வந்துட்டு வேலைக்கு போங்க இப்படி போ அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு பக்கமும் வந்துட்டு கமெண்ட்ல வந்து போடுறாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்? அவங்க எல்லாரும் ஒரு தள்ளுவாடி கலைச்சிட்டு போனா கரெக்டா இருக்கும். ஏன்னா அதோட வருத்தம் அவங்களுக்கு அப்பதான் தெரியும். தள்ளுவாடியில எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். பரவாடியில அது ஜாலியா இருக்க மாதிரி தெரியும். நம்ம கொண்ட ஆர்வத்தினாலதான். எந்த பொருள் மேலேயும் ஆர்வம் இருந்தா தான் செயல்பட முடியும். ஆர்வம் இல்லைன்னா செயல்படவே முடியாது. ஆர்வத்தினால பசங்க வர்றாங்க, செய்யறாங்க, பண்றாங்க. மாடு மேல் கொண்ட காதல். அந்த காளை மேல நீங்க வச்சிருக்க காதல் அதுக்கு மேல. இப்ப புதுக்குடியில நிறைய வாடி சொன்னீங்கன்னா ஒவ்வொரு வாடியும் ஒவ்வொரு ஸ்டைல்லயே தான் இருக்குமா? ஒடுக்குமா இல்ல அகலமா? இந்த சைடு அகலம்லாம் கிடையாது. வந்து மலையூர் வாடி கொஞ்சம் அகலமா இருக்கும். இதுக்கெல்லாம் கோயிலூர் இதெல்லாம் கொஞ்சம் ஒடுக்கமா தான் இருக்கும். அது அவங்களோட நேரத்தை பொறுத்து அவங்க கட்டிக்கிறாங்க, அவங்க கட்டுறதை பொறுத்து இருக்கு. அம்மா இதுதான் மாரியம்மன் கோயில் வாடிதான் ஓப்பன்ல இருக்கும். வீரர்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க ஒரு உரிமையாளனா? வீரர்களுக்கு அவ உயிரை வெறுத்துட்டு மாடு அடக்குறாள். நம்ம மாடு புடிபட்டுருச்சுன்னா அவனை போய் அடிக்கிறது பண்றதா அந்த வேலை பண்ணக்கூடாது. அவன் உயிரை துச்சமா நினைச்சு செயல்படுறான். உனக்கு மாட்டுக்கு திறமை இருந்தா ஜெயிச்சு வரட்டாது, அதுதான் மாடா வீரர். ஆமா, அதான் மரியாதை. வீரர்களை வந்து குறைய சொல்ல முடியாது. அவன் உயிரை துச்சம் நினைச்சிட்டு நீங்க கொடுக்குற சைக்கிளுக்கும் அண்டாவுக்கும் சட்டிக்கும் தான் ஃபைட் பண்றான். நம்மளும் அதுக்கு தான் போறோம். உனக்கு மாடுக்கு திறமை தான், அதுக்காக போய் அவனை அடிக்கிறது பண்றது.
நீங்க நிறைய களங்கள்ல எப்படி காளைய ரசிக்கிற மாதிரி வீரர்களை ரசிச்சிருக்கீங்களா? நல்லா உட்காந்து வேடிக்கை வாடி வாசம் முடிஞ்சது மாடு அடிச்சுட்டேன்னா போய் பார்ப்பேன். அடிபட்டா ஐயோ அப்படின்னு வருத்தம். நீங்களே வியந்த ஆட்டம்னு ஏதாச்சும் இருக்கா வேற ஒருத்தவங்களுக்கு? குறிப்பா பேர்லாம் சொல்ல வேணாம், இந்த ஊர்ல இந்த வீரர் நல்லா பிடிச்சாருப்பா. ஒரு செவல மரம் ஒண்ணு இருந்துச்சு, அதுல பிறண்டு மாடு பிறண்டு விடுவோம். அத கடைசி வரை விட மாட்டாப்ல. தெனலூர்ல அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, சூப்பர். இந்த பக்கம் எல்லாருமே என்ன மாதிரி ரகங்கள் அதிகமா வச்சிருப்பீங்க? மேக்சிமம் நம்ம லோக்கல் மாடு நல்ல மாடு, அதனால மேக்சிமம் அதான் வச்சிருப்பாங்க. என்ன ரகம் சொல்லுவாங்க? நாட்டு மாடு, புதுக்கோட்டை மாடு, தஞ்சாவூர் குட்டையும் வச்சுக்குவாங்க. நான் எடுத்தது வந்து கந்தரோட்டை எல்லாம் எடுத்தேன், தஞ்சாவூர் குட்டையில தான் சேரும். நல்ல மாடு. நம்ம காளைகள் இல்லாம மூத்த காளைகள்ல இந்த காளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னா எந்த காளையை சொல்லுவீங்க? நம்ம காளைகளா இல்லாம ஃபர்ஸ்ட் வாடியில இந்த மாதிரி காளைகள் எல்லாம் விளையாண்டுருக்கு, சோ அந்த காளைகளோட ஆட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த காளையை சொல்லுவீங்க பழைய காளைகள்ல? மேலூர் குடான்னு காலை நல்லா இருக்கும், கட்டப்பா. அதே மாதிரி கட்டப்பா 2 நல்லா இருக்கும். அப்புறம் PR2 மாடு 2-3 மாடு நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். நான் உங்களை பார்த்தது இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி. தம்பிட்ட அடுத்து தனியா பேசுவோம். இப்போ எல்லாருக்கும் சொல்லிருங்கன்னா, எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லிருங்க, நியூ இயர் வாழ்த்து சொல்லிருங்க. எல்லாரும் நல்லபடியா அடைங்க, எந்த ஒரு சண்டை சச்சரவும் சந்தோஷமா அடைங்கன்னு சொல்லிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா மாடை கொண்டாடுங்க. எல்லாரும் வீரர்களையும் மதிங்க, எல்லாரையும் மதிச்சு மாட்டை நல்லபடியா அடைச்சு சிறப்பா ஜல்லிக்கட்டை நடத்துங்க. ஓகே, ரொம்ப நன்றினா. உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நன்றி.